सीतापते राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। आंजनेय स्वामी की जय। गोपिका जीवन स्मरण स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखसौनक भीष्मदाल्भ्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्याणिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கு, சத்சங்கான் முக்த துத்சங்கோ. சத்சங்கத்திலிருந்து தான் துஷ்ட சங்கத்திலிருந்து நம்ம விலக முடியும். சத்சங்கம்னா எதிரானா பாகவத பாராயணம் பண்றது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாம சாதுக்கள்னு பழகுவோம், ஆனா அவர்கள் மகாதுஷ்டர்களா இருப்பாங்க. அவர்கள் மனசை புண்படுத்தி விடுவார்கள், மனசை பின்னப்படுத்தி விடுவார்கள். அவர்களுக்கு போய் நம்ம பாகவதம் கொடுக்கலாம்னு நினைச்சா அவர்கள் மகா பாபிகளா இருப்பாங்க. அந்த பாகவதத்தை கேட்கமாகறதும் இல்லாம நம்ம மனசை புண்படுத்திடுவாங்க. ஆமா, நம்ம மனசை அப்படியே விகாரமாக்கிடுவாங்க. அப்படி சுடு சொற்களால் நம்மளை சுட்டுடுவாங்க. அவன்மா நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். அவன் பாகவதத்துல மூடே வராது. எப்படி அவர் பாகவதத்துல மூடே வராது? அப்போ ஒரு நாள் 2 நாள் நம்ம கஷ்டப்படணும். அதெல்லாம் நினைச்சு ஆமா, அது மாதிரி துஷ்டர்கள் மனசை புண்படுத்திடுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, மனசு காயப்பட்டுரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்லாம் மகாதுஷ்டர்கள், மகா பாபிகள். ஆனா பார்த்தா கோயிலுக்கு வருவாங்க, நம்ம கூட சாதுக்கள் போலதான் பழகுவாங்க. ஆனா அதனாலதான் கோயில்ல போனா கூட நம்ம சாதுக்கள்னு தெரிஞ்சா கூட அவர் உண்மையான பாகவதத்துல விருப்பமுடையவர்களா, உண்மையான பக்தர்களா, போலி பக்தர்களா, உண்மையான பக்தர்களா, இல்லாட்ட பக்த வேஷம் போட்டுன்னு வராங்களா அப்படின்னு பார்த்து பழகணும். ஏன்னா இதை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ இந்த கலிகாலத்துல மனசை புண்படுத்தி விட்டுருவாங்க. நம்ம நிம்மதி இழந்துடும். நம்ம சுதந்திரமா ஹாயா பாகவதம் படிச்சு ஆனந்தமா ஊதுகளிக்கிற இந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய சூழ்நிலையில தெரியாம போய் அவர்கள் சாதுக்கள் தான், அவர்கள் பக்தர்கள் நினைச்சு தெரியாம பழகிட்டோம்னா அவ்வளவுதான். அவர்கள் சுடு சொற்களாலேயே நம்மளை சுட்டுடுவாங்க. நம்ம இரவுல பகல்ல நம்ம தான் போய் நம்ம தான் நிம்மதி இழந்து தவிக்கணும். அதனால அது மாதிரி ஆட்களோட, அது மாதிரி மகா பாபிகளோட, அப்படிப்பட்ட மகா துஷ்டர்களோட பேசவே கூடாது. கண்ணை பொத்தின்னு அப்படி வாயை பொத்தி கம்முன்னு அவர்கள் இருக்கிற திசைக்குன்னா டக்குன்னு அந்த திசையை மாற்றி வேற திசைக்கு போயிடணும். அவ்வளோதான். அவர்கள் இருக்கிற திசைக்கு டக்குன்னு திரும்பி வேற திசைக்கு ஓடிடணும். பகவானை பார்க்க வந்தோமா கோயில்களுக்கு தான் வராங்க. ஆமா, கோயில்களுக்கு பக்தர்கள் மட்டும் வர்றது இல்லையே, மகா பாவிகளும் வராங்க, மகா துஷ்டர்களும் வராங்களே. அதுபோல பக்தருடைய மனசை புண்படுத்தக்கூடியவர்களாக்கி அவர்களும் பக்த வேஷம் போட்டுன்னு வராங்களே. நம்ம என்ன பண்ண முடியும்? இது மாதிரி பாபிகளே நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய சுடு சொற்களால் நம்ம மனசை பாதிக்கும். அதனால நம்ம ஏகாந்தம் லாபம், அழகா பாகவதம் படிச்சு சந்தோஷம் அடையதை விட வேற லாபம் கிடையாது. நம்ம சத் சங்கம் தான் சொல்லுவோம். சத் சங்கன்ற பேர்ல போய் துஷ்ட சங்கத்துல போய் மனசு புண்படுத்தின்னு வர்றதை காட்டிலும் நம்ம அழகா ஆத்துல உட்காந்து அழகா பாகவத பாராயணம் பண்ணா, பகவானுடைய கதைகளை பத்தி பேசினா, மகான்கள் ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார், அருமையான மகாராஜா ஸ்ரீ சத்குரு முரளிதர் சுவாமிஜி சொல்லியிருக்காரு, அருமையான பாகவதம்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டா ஆனந்தப்படலாம், சந்தோஷமா இருக்கலாம்.
நம்ம கோயிலுக்கு கூட போனோமா பகவானை பார்த்தோமா வந்து நேரணும். அங்கே யாராவது லெக்சர் சொல்கிறாங்கன்னா ஏதோ பாகவதம் ராமாயணம் சொல்கிறாங்கன்னா கேட்கணும். அதுதான் அந்த கோயிலில் கேட்டு வந்து நேரணும். ஆனால் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் இறங்கி பக்தர்களாச்சு இவங்க பக்தர்கள் தான் நினச்சிட்டு நம்ம பழகிட்டோம், அவ்வளோதான். அவர் நம்ம ஒன்று பேச அவர்கள் வந்து நம்ம மனசை காயப்படுத்த, அப்புறமா நம்ம மனசை புண்படுத்தணும் வரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். துஷ்டர்களோட மகா துஷ்டர்கள் இருப்பாங்க. அந்த மகா துஷ்டரிடத்துல ஜாக்கிரதையாக நம்ம எஸ்கேப் ஆகி நம்ம வந்துடணும், அவ்வளோதான். பகவான் தரிசனம் பண்ணோமா, அதுதான் பகவான் நாமா சொன்னோமா அதோட வந்துடணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. அதனால் பக்தர்கள் வேஷத்தில் வராங்க, அவங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாங்க, அவங்க உயர்ந்த குலத்தில் பிறந்தோம், அதெல்லாம் பார்க்காதீங்க. அவர்கள் மனசில் பார்த்தா விஷமாக இருக்கும். மனசில் மகா கல்மஷமாக இருக்கும். அவர் கூட பேச்சு கொடுத்தோம்னா நம்ம மனசு அவள் தான் காயப்பட்டுரும். எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பழகணும். ஐயோ இவளோட பழக முடியாது அப்படியே சுட்டுறாங்க, நாக்கிலே நம்மளை சுட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். எத்தனையோ இடத்துல எத்தனையோ தடவை பட்டிருக்கேன் இது போல் அனுபவத்தில். அதனால் நம்ம பார்த்து பழகணும். அதனால் சத்சங்கன்ற பேரால் துஷ்ட சங்கத்தில் போய் மாட்டிக்கூடாது. நம்ம அழகாக பாகவதம் படிச்சோம்னா, கோயிலுக்கு கூட போனோம்னா பகவானை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அவ்வளோதான். வேறு யாருகளையும் பேசி வச்சுக்கூடாது. என்னன்னா என்ன, அவ்வளோதான். ஆமாம், சாதுக்கள்லாம் பேசி பழகும். நம்ம அவங்க கூட போய் பாகவதம் பேசலாமான்னு நினச்சி சொல்லுவோம். அவங்க பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த பாகவத வாசனையே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அந்த பாகவத பக்தி வாசனையே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆமாம், அப்படியே பாகவதத்தையும் மதிக்க மாட்டாங்க, பாகவதர்லையும் மதிக்க மாட்டாங்க. அவர்கள் எங்க பகவானை மதிக்கிறது? ஏதோ ஒரு காரியம் நிறைவேறனா வருவாங்க, அவ்வளோதானே தவிர ஏதோ ஒரு இது பண்ணுவாங்களே தவிர உண்மையான பக்தின்றது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறதுல இருக்கு. சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய பணம் பொருள் பதவி அப்படின்னு அதெல்லாம் ஆசைப்படுறவங்க வந்து அவர் மனசில் எப்படி உண்மையான பக்தி இருக்கும்? ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இதுபோல் மகா பாவிகளுடைய காத்து பட்டாவே நமக்கு இருக்கிற பக்தி போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். மகாதுஷ்டர்லாம் வருவாங்க, அசத்துக்கள். அவர்கள் பக்தர்கள் வேஷத்துல தான் வருவாங்க. அவர்களும் பார்த்தா சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க வந்து. ஆனால் பார்த்தா பழகினா அவ்வளோதான், மகாதுஷ்டர்களாக இருக்கும். நம்ம மனசை புண்படுத்திடுவாங்க, காயப்படுத்துவாங்க. பக்தி வாசனையே இருக்காது அவங்களுக்கு சுத்தமாக பார்த்தா. பகவத் விஷயத்தையே பேச மாட்டாங்க, பரம லௌகிகத்தை பேசுவாங்க அவங்க பார்த்தா. அபியாசம் இல்லாமல் நம்ம ஏதாவது சொல்ல போனால் நம்ம மனசை காயப்படுத்துவாங்க. அதனால் பார்த்து பழகணும். இது ஏன் சொல்கிறேன்னா, இது இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் இப்படி தான் பக்தி எந்த இயக்கத்தோடு போனாங்களோ, எந்த பாகவத விஷயத்துக்காக போனோமோ அது கேட்க முடியாமல் இது மாதிரி ஒரு சில துஷ்ட இடத்துல மாட்டினா அவஸ்தைப்படுறாங்க. ஏன்னா அவங்க மதிப்பானவங்க பார்த்து எப்படி பேசாமல் போகிறது, எப்படி நம்ம தெரிஞ்சவங்க எப்படி பார்த்து பேசாமல் போகிறது அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க தெரிஞ்சவங்களா அவங்க ஒரு தடவை மனசை காயப்படுத்தினாங்கல்ல, மறு தடவை அவங்கள பேசலாமா? அப்படியே அவங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கவே கூடாது. திரும்பி பார்த்துட்டு வந்துனே இருக்கணும். உங்கள் சவகாசமே வேணாம் அப்படின்ட்டு நம்ம கிருஷ்ணனை பார்த்தோமா பகவானை பார்த்தோமா வந்துட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் நல்லது. நம்ம எதுக்கு போனோம்? பாகவத கேட்க போனோம், பகவானை பார்க்க போனோம், அவ்வளோதான். அதோட ஏற கட்டிக்கிட்டு வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இது ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, இது மாதிரி எவ்வளோ பேர் சத்சங்கன்ற பேரால் போய் மனசை காயப்படுத்தி வந்து இருக்கிற பக்தியை இழந்துடுறாங்க. அதுக்காக சொல்ல வரேன். நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், அதுதான் சொல்கிறேன். இது பெண்களும் பார்த்தேன், ஆண்களும் பார்க்குறேன். அது பெண் பக்தர்களும் பார்க்குறேன், ஆண் பக்தர்களும் பார்க்குறேன். இது மாதிரி மனசை காயப்படுத்திக்கிறாங்க. கடைசியில் எதுக்கு போய் பழகினேன்? என்னை யார் போய் பழக சொன்னேன்? இல்லை தெரிஞ்சவங்களாம் பேசவே கூடாது. அவங்களாம் மகா துஷ்டர்கள், அவங்களாம் மகா பாவிகள். அவர்கள் மனசை காயப்படுத்திடுவாங்க, மனசை புண்படுத்திடுவாங்க. அவங்க போனால் இருக்கிற பக்தியும் போயிடும். நீ அழகாக கோயிலுக்கு போனால் கூட சரி, பகவானை பார்த்தியா தரிசனம் பண்ண வந்துடணும். அதை விட பெஸ்ட்டு என்னன்னா, வீட்டில் உட்காந்து பாகவதம் பாராயணம் பண்ணுறது. அழகாக பாகவதம் பாராயணம் பண்ணால் ருக்மிணி கல்யாணம் இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. அருமையான எவ்வளோ நவனித லீலைகள், கோவர்த்தன உத்தாரணம், காளியனத்தனம், கிருஷ்ணனுடைய லீலைகள் கொட்டி கிடக்குது பாகவதத்தில். உனக்கு என்ன அனுபவத்துக்கு கிரந்தமா இல்லை? இதை விட்டால் ராமாயணம் படிக்கலாம். அருமையான விஷயங்கள்லாம் சுந்தரகாண்டம்லாம் படித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் படித்தா பாகவதத்தில் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். பகவான் சொல்கிற உபதேசங்கள்லாம் பாரு, உத்தவகீதையில் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
அப்படி ஆனந்தமாக பொழுதுபோக்கிறத விட்டு கொஞ்சம் மனசு அது மாதிரி துஷ்ட சகவாசம்னா மனசை கழிச்சிடும். ஏன்னா அவர்களுக்கு பக்தி இல்லாத நிலையை நம்மளுக்கு குத்துரும், அவர்களுக்கு குத்துருவாங்க. அவர்கள் பக்தி இல்லாமல் எந்த நரகத்தில் இருக்காங்களோ அந்த நரக சூழ்நிலையே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. கடைசியில் என்னன்னா நம்ம பக்தி இழந்துட்டு நம்ம கஷ்டப்படுவோம். அதனால நம்ம ஜாக்கிரதையா நம்ம பாகவதம் உண்டு நாம் உண்டுன்னு இருக்கணும். கோயிலுக்கே போனாலும் பகவான் தரிசனம் பண்ணோமா, இது பண்ணோமா, அங்கே உற்சவம் உங்களுக்கு கொண்டாடினாங்களோ அந்த உற்சவம் பார்த்தோமா, அதோட வந்து அப்படியே பிரசாதம் சதா சாப்பிட்றோமா வந்துட்டே இருக்கணும். அவ்வளோதான். பிரசாதம் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டோமா அதோட வந்துட்டு அது அப்போ யாரும் பேச்சு வச்சுக்கூடாது. நீ உதவியும் செய்ய வேணாம், நீ வந்து அவங்கள உதவியும் கேட்க வேணாம், நம்ம உதவியும் செய்ய வேணாம், எதுவும் வேணாம். ஏற கட்டிக்கிட்டு வந்துட்டே இருக்கணும். அதான் பெஸ்ட். எல்லாருடைய நன்மைக்காக சொல்றேன், புரிஞ்சுங்க. அவ்வளவுதான். நம்ம இருக்கவே இருக்கு பாகவதம். நம்ம பாகவதத்துல ஆனந்தப்பட்டுன்னு இருக்கிறோம். நம்ம சுகமா அனுபவிச்சிருக்கோம் அந்த பாகவதத்தை. எங்க போய் ஸ்பாயில் ஆகுறது? துஷ்ட சங்கத்தினால போய் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பக்தி இல்லாதவங்களை போய் நம்ம பேசுனதால அந்த காத்து பட்டாவே அவங்க மூச்சு காத்து அவங்களுடைய காத்து பட்டாவே அவங்க கிட்ட போனாவே அந்த அவங்களுடைய அந்த வைப்ரேஷனு நம்மளை பக்தியெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாம், அவங்க பார்வை கூட நம்ம மேலே படக்கூடாது. அது மாதிரி நம்ம எஸ்கேப் ஆகி வந்துடணும். ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பக்தியை குலைச்சிடுவாங்க, இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதனால நம்ம வந்து போகும்போது கோயிலுக்கு போகும்போது பார்த்தா நம்ம நல்ல பாகவதெல்லாம் படிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சுதந்திரமா ஆனந்தமா பகவான் நாம நிறைய சொல்லிட்டு பாகவதம் படிச்சு அந்த பாகவத கதையில ரமிச்சுன்னு ஆனந்தமா இருப்போம். நம்ம பகவானை சந்தோஷமா வச்சுன்னு இருப்பான். ஆனா துஷ்ட சகவாசம் அதுதான் அத்தனையும் கெடுத்துடும். அதனால பார்த்து பழகணும். அதுதான் சொல்ல வரேன். அது மாதிரி நம்ம பாகவதம் வீட்டில் படிங்க. அருமையாக மூலப்பாராயணம் படிச்சாவே எவ்வளோ விஷயங்கள் புரியுது. இந்த பாகவதத்தில் இப்போ பரதேவஸ்வர் சரித்திரம் படிக்கிறோன்னா பரதேவஸ்வர் சரித்திரத்தில் எவ்வளோ அருமையாக இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ எப்படியாப்பட்ட பட்டற்ற நிலையை அவர் சொல்றாரு. ஆஹா, என்ன ஒரு எப்படியாப்பட்ட அவமானங்களை தாங்குறார், எப்படியாப்பட்ட பசி தாகத்தெல்லாம் ஜெயிச்சார் அவர், நாக்குருச்சியை ஜெயிச்சார் அப்படின்றதெல்லாம் பரதேவஸ்வர் சரித்திரத்தை பார்க்குறோம் இல்லையா. அண்ணாக்களே துரோகம் பண்றாங்க, ஆனா பரதேவஸ்வரர் அதெல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு என்ன பண்றார், அமிர்தவத்து அப்பியவகரதி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புழு பிடிச்ச உளுந்தோ அல்லது ஸ்தாலி புரிஷாதின்னு சொல்லக்கூடிய அடியில் ஒட்டின காந்தலோ எது கொடுத்தாலும் 3 நாள் பழுதோ எது கொடுத்தாலும் அமிர்தவத்து அப்பியவகரதி, பின்னாக்கு கொடுத்தா கூட அமிர்தவத்து அப்பியவகரதி அப்படின்னு சொல்றாரு. இந்த சரித்திரம்லாம் படிக்கும்போது ஆஹா, இப்போ மகாத்மாக்களை இவங்களை நினைச்சிங்கன்னா, பரதேவஸ்வரர் நினைச்சிங்க, இப்போ சுகாச்சாரியர் நினைச்சிங்கன்னா மனசு பியூரிஃபை ஆகும். சில துஷ்டரை நினைச்சாலே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா துஷ்ட சங்கம், அவங்களெல்லாம் நினைச்சாலே நம்மளை அப்படியே பாகவதம் நம்ம மனசுல வராது. அந்த பாகவதத்தில் இருக்கிற பக்தி போயிடும். அப்படியேப்பட்ட மகா துஷ்டர்கள், மகா பாபிகள், அவருடைய சகவாசமே கூடாது. அது மாதிரி ஏன்னா நான் அது மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் புண்பட்டுருக்கேன், அதுக்காக சொல்ல வரேன். அதனால வந்து அவர்ல பார்த்தால அவரை நினைச்சாலே நம்ம பக்தி போயிடும். அதனால அது மாதிரி துஷ்ட சகவாசம் கூடாது, சத் சங்கத்தில் தான் இருக்கணும். ஆனால் சாதுக்களாக பார்த்து பழங்க, அவர் பாகவதர்கள் தானா அப்படின்னு பார்த்து பழங்க. அவர் பக்தி விஷயத்தை மட்டும் பேசக்கூடியதாக இருக்கணும், மற்ற விஷயங்களை பேசாதவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களோட பழகினா பக்தி வளரும். ஸ்ரீ அண்ணா சொல்றாரு அது மாதிரி. அதாவது நம்ம மனசை பின்னப்படுத்திடுவான். ஆனால் பாகவதால பின்னப்படுத்த கிடையாது. அவர் பாகவதெல்லாம் இருக்கணும்ன்றார். பாகவதெல்லாம் இருந்தால் அவரை பின்னப்படுத்த மாட்டாங்க, மனசை புண்படுத்த மாட்டாங்க. அந்யோன்யதா பாகவதா பிரசஜ்ய அப்படின்னு கபில வாசுதேவ உபதேசத்தில் வருது. அந்யோன்யமா இருப்பாங்களா பாகவதம்னா, ஆஹா அவர் பாகவதர் அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இவங்கன்னா பிராமண ஜாதியா கீழ் ஜாதியை பார்க்க மாட்டாங்க. அவர் பாகவதர்கள் அப்படின்னு தூரக பார்த்தா கூட கிட்ட போய் உட்காந்து அவர் இடத்துல பாகவதம் கேட்கணும்னு ஆசையா வந்து கேட்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் சத் சங்கம். இவர்கள் வந்து பாகவதர்களையும் மதிக்க மாட்டாங்க, பாகவதத்தையும் மட்டும் துச்சமா அவமதிச்சுப்பாங்க, அப்படியே முகத்தை திருப்பாங்க. என்னன்னா நம்ம பகவத் விஷயத்தை பத்தி பேசணும்னா அவங்க வந்து லௌகிகவாதிகள்ல லோக விஷயத்துல ரமிக்கிறவங்க இது கேட்க மாட்டாங்க, முகத்தை திருப்பாங்க. ஏன்னா இது கேட்க விருப்பம் இல்லை, பகவத் விஷயத்தை கேட்க விருப்பம் இல்லாம முகத்தை திருப்பினாங்கன்னா அவனா என்ன அர்த்தம், அவங்க மகா பாவிகள்னு அர்த்தம்.
அவருடைய சகவாசம்லாம் கூடவே கூடாது. பக்தி விஷயத்தை பற்றி பேசினா முகத்தை திருப்பிக்கிறாங்கன்னா அவ விமுகர்களாக இருக்காங்கன்னா அவர்கள் மகா பாவிகள் தான் பாகவதம் கேட்க முடியாது. அதனால் பாகவத விஷயத்தை பற்றி பேச அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அதே போல் பக்தர்களுக்கு தான் பாகவதம் சொல்லணும். அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அந்யோன்யதா பாகவத பிரசஜ்யம். அப்போ கர்ண ரசா, ஹிருதயத்துக்கும் காதுக்கும் ரசமயமான அந்த கிருஷ்ண கதைகளை பேசி ஆனந்தப்படும் போது அதனுடைய சுகமே தனி. அதனால பார்த்து பேசணும். பொதுவில் நான் பேசுகிறேன். இப்போ யூடியூப்ல நான் பொதுவில் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லும்போது ஜாக்கிரதையாக அவர்கள் பக்தர்கள் தானா பார்த்து தான் நம்ம பேசணும் இருக்கு. அதனால் பாகவதம் படிக்கும்போது இந்த கதைகள்லாம் படிக்கும்போது அண்ணா சொல்றாரு, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்றாரு, அது வாக்குல பாகவதம் கேட்டு பாருங்க. அப்படி ரசமயமா தேன் மாதிரி இனிக்கும். பாகவத தர்மத்துல எப்படி சொல்லியிருக்குது, சுக துக்கே சமயகத்வாலா ஜியம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதெல்லாம் அந்த நிலைக்கு நம்ம வந்துடும். அந்த சுகதுக்கம்லாம் கடந்த நிலைக்கு வந்துடும். ஆனால் துஷ்ட சகவாசம் நம்ம நம்மளை கல்மஷமாக்கிட்டோம். நம்ம மனசை நிம்மதி இல்லாமல் பண்ணிடும். மனசே நிம்மதி இருக்காது. நைட்லாம் தூக்கம் வராத அளவுக்கு அவர் மனசை புண்படுத்துறது நம்ம மனசு ரொம்ப காயப்படுத்திடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் பாகவதத்தில் போனால் மனசு அப்படியே சந்தோஷமா இருக்கும். அந்த அருவி மாதிரி பாகவதம் கொட்ட அந்த அருவி மாதிரி கேட்க அருமையா இருக்கும். மனசுக்கு ரம்யமா இருக்கும். சந்தோஷம் உண்டாயிடும். உடனே அவர்களோட தரிசனமே, ஸ்ரீ அண்ணாவுடைய தரிசனமே போதும். யூடியூப்ல பார்க்குறோம் இல்லையா, அதுவே போதும். அதில் பாகவதம் கேட்டோம்னா மனசு நிம்மதி வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அப்பா இங்கே ஒரு ஆஸ்வாசம் இருக்கே அப்படியே மனசுல ஒரு சாந்தி ஏற்படும். அப்புறம் நம்ம பாகவதம் படிச்சு பாருங்க, தேன் மாதிரி நினைக்கும். சத் சங்கத்துல இருந்து பாகவதம் கேட்டு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்குலையோ இல்லாட்டி அண்ணா பாகவதம் கேட்டு அவனும் நம்ம பாகவதம் படிச்சு அது தேன் மாதிரி நினைக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். ஆஹா, இப்படியாப்பட்ட அருமையான சந்தோஷத்தை விட்டுட்டு கொஞ்சம் நம்ம இறங்கி பழகணும். கொஞ்சம் இறங்கி பழகணும். அதெல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு தெரிஞ்சு அவரெல்லாம் பாகவத வாசனையே இல்லாதவங்க கூட தெரிஞ்சு அவர் பக்தர் வேஷம் போட்டிருக்காங்களே, ஆனா பாகவதம் வாசனையே இல்லாதவங்க தெரிஞ்சு கூட சரி கொஞ்சம் பாகவதம் சொல்லலாமே அப்படின்னு போய் பழகுனதால மனசை புண்படுத்திடுவாங்க. அதுதான் பார்த்து பழகணும். அதனால பாகவதத்துல ஏன்னா ஒரே ஒரு துஷ்ட சங்கம் மான் சங்கத்தினால பரதேஸ்வரர் தன்னுடைய பக்தியெல்லாம் இழந்துட்டார் பத்தியா. அருமையான அவிரத புருஷ பரிச்சர்யா. அதாவது என்னன்னா கெட்டுரும், புத்தி கெட்டுரும். ஒரு நல்ல அஜாமலன், ஒரு வேசி அந்த வேசியினுடைய சங்கத்தினால கெட்டு போனான் பத்தியா. ஆனா சிறந்த பிராமண குலத்துல பிறந்தவன், அப்படியேப்பட்ட ஆச்சார அனுஷ்டானத்துல இருந்தவன், கடைசியில ஒரு வேசியினுடைய சங்கத்தினால என்ன பதித்ததான் போயிட்டான். அப்புறம் பகவான் நாமத்தினால கரையேறணும் இல்லையா? அப்போ 88 வருஷம் வேஸ்டா போச்சு இல்லையா? அப்படின்னும் போது புரிஞ்சுக்கணும். அப்போ பாகவதத்திலேயே இதெல்லாம் சொல்லியிருக்கு, துஷ்ட சங்கம் எப்படி கெடுத்துரும். அப்புறமா மான் சங்கத்தினால பரதேஸ்வரர் என்ன ஆச்சுன்னா மொத்த பூஜை எல்லாம் பக்தி எல்லாம் இழந்தார். அதனால இதெல்லாம் பாகவதத்துல நிறைய பார்க்குறோம். துஷ்ட சகவாசத்தினால எப்படி பக்தி இழக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா சத் சங்கத்தினால எப்படி பியூரிஃபை ஆகிறோம்னு பார்க்குறோம். இப்போ நாரதர் வேலைக்காரனுடைய பள்ளிய சூத்திரனுடைய பள்ளியா தான் இருந்தார். அப்போ பிராமணர்கள்லாம் அப்பெல்லாம் இந்த ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க. உண்மையான பாகவதர்லாம் இப்போதாங்க அதெல்லாம் நிறைய பார்க்குறாங்க. சில பேர் பிராமணர்களா இவருக்கு அந்த ஜாதியா இந்த ஜாதியெல்லாம் சில பேர் பார்க்குறாங்க. அதை நானே நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த காலத்துலலாம் இந்த ஜாதி எல்லாம் பார்க்கறதில்ல. அவர் வேலைக்காரருடைய பிள்ளைன்னா கூட அவர் கூட்டு உட்கார வச்சுட்டு அவர் நாரதருக்கு 4 மாதம் கதை சொன்னாங்களாம் பிராமணர்கள். அவர்கள் பாகவதர்கள். அப்போ அருமையாக பாகவதர் சொல்லினார். சத் சங்கத்தினால அந்த நாரதர் பியூரிஃபை ஆனார். அருமையாக 4 மாதத்துல பரம பாகவதர் ஆயிட்டார். அது பிறகுதான் அவர் அடுத்த பிறவி அவர் நாரதராக திரிலோக சஞ்சாரியாக விஷ்ணு பார்ஷத சரீரத்தோட சஞ்சரிக்கிறார். லோக விக்கிரக முக்தஸ்ய நாரதஸ்ய அஸ்தரஸ்ய. அப்படி 3 லோகத்துல நிலையற்றவராக ஆனா லோக விக்கிரக முக்தஸ்ய முக்தாத்மாவாக சஞ்சரிக்கிறார் நாரதர். அவ சத் சங்கம் எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணிடுச்சு பாருங்க. அதே பிரகலாதன் மகாதுஷ்டர்களோட இருந்தாலும் நாரதருடைய கொஞ்ச நேரம் கிடைச்ச சத் சங்கத்துல ஜாக்கிரதையா. அதான் வச்சன ரச்சனம் ஏகம். அந்த நாரத சொன்ன வார்த்தையை மாத்திரம் அந்த ஏகம் அந்த ஒன்றை மாற்றம் உறுதியா பற்றி கொண்டாராம். அதனால ஜெயதி ஜெகதி மாயாம் உலக மாயை ஜெயிச்சாராம் பிரகலாதன். அது பிறகு அவர் என்ன பண்ணாரு, அவரு அந்த அசுர பாலர்கள் எல்லாரையும் இந்த
நாரதர் சொல்லி கொடுத்த அந்த பாகவ தர்மத்தை சொல்லி கொடுத்த உடனே அவர்களெல்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மடத்தையே இல்லையா பஜனை மடமா பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த குருகுலத்தையே. சண்டை மார்க்கிறதுலாம் எங்க இரண்ய கஷ்டப்படத்துலேருந்து தங்களுக்கு தண்டனை கட்சிமான்னு பயந்துக்கிட்டு உடனே பிரகலாதம் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அப்போ எப்போ அவன் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, இவன் கெட்டது போதாம அங்கே இருக்கிற பிள்ளைகளையும் கெடுத்துடுறான் அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்போதான் இரண்ய கஷ்டம் கோவம் வந்தது. மகா துஷ்டம் இல்லையா, பகவானை பற்றி பேசினா கோவம் தான் வரும். அப்போ அவன் வந்து நரசிம்மாவதாரம் எடுத்து பகவான் கீழ்ச்சி போடுறாரு. இது சொல்ல வரேன்னா, பக்தர்கள் தைரியமா பேசலாம், பக்தி பத்தி நீ தைரியமா பிரச்சாரம் பண்ணலாம். அதனால யார் கையில சொல்லணுன்றதும் இருக்குது. துஷ்ட சகவாசம், மகா பாவிகள், மகா துஷ்டர் இடத்துல நாம அவர் மனசை காயப்படுத்தக்கூடியவர்களாக பக்தி வாசனையே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம சொல்லக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் தான் கோயிலுக்கு போறாங்க, அதனால எல்லாரும் நல்லவங்களும் ஆகிட முடியாது. கோயிலுக்கு போறவங்க எல்லாமே நல்லவங்களும் ஆகிட முடியாது. மகா பாவிகளும் வருவாங்க, மகா துஷ்டர்களும் வருவாங்க. ஆனா பக்தர் வேஷம் போட்டுன்னு வருவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா பார்த்து பழகணும். இல்லையா பழகவே வேண்டாம். அழகா பகவானை தரிசனம் பண்ணியா, ஆடி பாடி கொண்டாடினா, கீர்த்தனம் பண்ணியா, அதோட வந்துடுமா, வீட்டில் வந்து பாகவத பாராயணம் பண்ணமா, சந்தோஷமா இருக்கணும். அவ்வளோதான். பக்தர்கள் வாக்குல பாகவதம் கேட்டோமா, அப்படி ஆனந்தம் சுதந்திரமா பக்தி பண்ணிட்டு போனோம். அதான் நம்ம செய்ய வேண்டியது. அது மாதிரி ராமாயணத்துலேயும் அப்படிதான். எவ்வளோ பாருங்க, சத் சங்கத்தினால யாருக்கு சரமைத்திரி அடைந்த சத் சங்கத்தினால சீதைக்கு ஆறுதல் கிடைச்சது. ஆனா துஷ்டனாகிய ராவணனால அடிக்கடி துன்பம் தான் ஏற்பட்டது இல்லையா, ராட்சசிகளால. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், துஷ்ட சகவாசம் எதுன்னு. அதே மாதிரி தான் ஆஞ்சநேயரால சுக்ரீவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அந்த சத் சங்கம் தான் ஒருத்தர் சந்தோஷப்படுத்தும். அதே மாதிரி சீதைக்கு ஆஞ்சநேயருடைய சத் சங்கம் கிடைச்சதுனால்தான் அவள் ஆறுதல் அடைஞ்சா அப்படின்ட்டு ராமாயணத்துலேயே நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம். சத் சங்கம் தான் நம்மளை சுத்தப்படுத்தும். அதனால் மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆனந்தமா பாகவதம் படிச்சு அனுபவிச்சு அதை சுதந்திரமா அனுபவிக்கணும் இல்லையா. யாரோடும் பழகாத வரைக்கும் அந்த பாகவதம் நமக்குள்ள தக்கி நிற்கும், நமக்குள்ள அந்த ஆனந்தம் பெருகின்றே இருக்கும். ஆனா கொஞ்சம் அசத்துகள் இடத்துல, மகா பாவிகள் இடத்துல, துஷ்டர் இடத்துல கொஞ்சம் பேச்சு குத்தம் போயிடுச்சு, நம்மளுடைய பக்தியை நம்ம இழந்துடும். அவர்கள் பேச்சு கூட காதில் கேட்கக்கூடாது, அவர் பேசுறது கூட காதில் கேட்ட கூட நம்மளுக்கு நம்ம பக்தி குறைஞ்சிடும். அதனால அதை பார்த்து பழகணும். அதனால ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் பார்க்குறேன் ஏன் பக்தி இழக்கிறான்னு பார்த்தா, இது மாதிரி துஷ்ட சகவாசத்துல அவர்களுக்கு பேச்சு கொடுக்கறதுனால தான் தங்களுடைய சுத்தமான பக்தி இழந்துடுறாங்க. அருமையா பாகவதத்துல இல்லாத சந்தோஷமா ஏகாந்த லாபம் பச்சசோனுபம் சாம் சுஸ்லோக மௌலியர் குணவாதமாகவும் குணத்தை அனுவாதம் பண்ணி பேசுற அந்த சௌக்கியம் கிருஷ்ண பக்திக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது. அதனால் பாகவதம் ஒன்னே போதும், அதுலயே சத் சங்கம் எல்லாமே இருக்கு. நம்ம ஏதாவது கொஞ்சம் சாதுக்கள் இவங்க பக்தர்கள் நினைச்சு பழகிட்டோம்னு நம்ம மனசு புண்படுத்தியதுக்காக யார் கூட பேசாம இருக்கிறதே பெஸ்ட். நிச்சங்க சுசங்க ஜாதகா, பரதயோக சொல்ற நிச்சங்க சுசங்க ஜாதகா, சங்கம் இல்லாம இருக்கிறதே நல்ல சங்கம், அதுவே சத் சங்கம். மகா பாவிகள் இடத்துல ரொம்ப ஜாகிரதை, ஜாதியை பார்த்து பழகுறாங்க, முகத்தை பார்த்து பழகுறாங்க. அவங்களுக்குள்ள நம்ம கையில அந்த பாகத்துக்குள்ள இருக்கிற பக்தியை பார்க்காம வெளிப்புறமா பார்த்து பழகுறாங்கன்னா அது மாதிரி ஆசாமிகள், அது மாதிரி துஷ்டர்களோட பேசவே கூடாது. பக்தி தான் பார்க்கணுமே தவிர அவர் முகத்தை பார்த்தோ ஜாதியை பார்த்து இது பண்ணி அப்படி உதாசன பத்திரம், பக்தர்களை மதிக்காதவங்க உதாசன பத்திரம்னா அவங்களோட பேச்சை வச்சு கூடாது. அவங்களாம் தூரேன கேவரம், தூரம் வச்சிடணும். அவங்களெல்லாம் கிட்ட கூட சேர்க்கக்கூடாது. அவர்களே வந்து தேடி வந்து பேசினா கூட ஒரே ஓட்டம் ஓடிடணும், அதை விட்டு. துஷ்டனை கண்டா தூரம் விலகிடணும், அது மாதிரி விலகிடணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பக்தியில் நம்ம நிலைக்க முடியும். சரி, இப்போ பாகவதத்தில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். பாகவதர்ல அவமதிக்க கூடாது. ஏன்னா இவர் சொல்றாரு, ரகுகணன் சொல்றாரு, சுவாமி பாகவதர்ல அவமதிக்கிறது பெரிய பாபமாக நினைக்கிறார். யாரு? ரகுகணன் சொல்றாரு.
நான் இந்திரனுடைய சொல்றாரு, நாகம் விஷங்கே சுரராஜ வஜ்ரான்னு, நான் இந்திரனுடைய வஜ்ராயத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். இன்ன திரியக்ஷ சூலான்னு, நான் முக்கண்ணனாகிய சிவபெருமானுடைய சூலத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். யமஸ்ய தண்டாத்து, யமனுடைய தண்டனைக்கு நான் பயப்பட மாட்டேன், யம தண்டத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் அக்னி அர்க்க சோம அணில வித்தபஸ்திரா, அப்படிப்பட்ட அக்னிக்கும் நான் பயப்பட மாட்டேன். அதே சமயத்துல சோமனுக்கும் பயப்பட மாட்டேன். அதே சமயத்துல வருண பகவானுக்கும் நான் பயப்பட மாட்டேன். அவருடைய அஸ்திரங்கள்லாம் கூட, அவருடைய அஸ்திரங்களுக்கு நான் பயப்பட. வித்தபா அஸ்திரா சங்கே ரிஷம் பிரம்ம குல அவமானாத்து. நான் சொல்றதுன்னா இங்க ஜாதி பிரம்மன் கிடையாது, உண்மையான பிரம்மத்தை பார்க்குறவங்க, அப்படிப்பட்ட பரம பாகவதர்கள் ஆகிய பக்தர்கள், அந்த பிராமணர்கள், அப்படிப்பட்ட பரபிரம்மான கிருஷ்ணனை ஹிருதயத்தில் தாங்கிக் கொண்டவர்கள், எல்லாத்துலேயும் அந்த கிருஷ்ணனை பார்க்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட பிராமணர்கள், அந்த பிரம்மானுபவத்தை கொண்ட அந்தப்பட்ட பாகவதர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை அவமானப்படுத்தலேருந்து நான் அதிகமாக பயப்படுறேன். அது பிரசம்னா அதிகம்னு அர்த்தம். பிரம்ம குல அவமானத்து சங்கே, அதுதான் நான் சங்கிக்கிறேன், அதுதான் பயப்படுறேன் நான் அப்படின்றார். நாகம் விஷங்கே சுரராஜ வஜ்ரான்னு, ந திரியக்ஷ சூலான்னு, ந யமஸ்ய தண்டாத்து, ந அக்னி அர்க்க சோம அணில வித்தபா அஸ்திரா சங்கே. அந்த அஸ்திரங்கள்லேருந்து நான் பயப்படல, ஏன்னா அது அவர்களை மட்டும் தான் பாதிக்கும். ஆனால் பிராமணர்கள் ஆகிய பாகவதர்கள் இருக்காங்க இல்லையா, வைகுண்ட வாசிகள், அவர்கள் நம்ம குலத்தையே பாதிச்சிடும். அவர்களை அவமதிச்சுட்டா பகவான் மன்னிக்கவே மாட்டான். அவர்களை பாராமுகமா இருந்துட்டா, அவர்களுக்கு மரியாதை கொடுக்கல, அவர்கள் உதாசீனப்படுத்துன்னு சொன்னா பகவான் நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டான் அப்புறமா. அதனால அதை கண்டுதான் பயப்படுறேன் அப்படின்னு ரகுவணன் சொல்றார். அதனால பாகவதர்கள் தான் முக்கியம் இங்க. அப்படி சொல்றார், நாகம் விசங்க சரதாஜ வஜ்ரான்னு, ந திரியக்ஷ சூலான்னு, யமஸ்க தண்டாத்து. இங்க ஜாதி பிராமணன் கிடையாது, உண்மையான பிராமணன் இங்க சொல்றது. இவர் பிரம்மானுபவத்தில் இருக்கக்கூடிய பிராமணர் யாரு? பரதயோகீஸ்வரர். அதனால அவர் சொல்றாரு இங்க. அது மாதிரி பக்தர்கள் யாரோ அவர்கள் தான் அவர்கள் பிராமணரோட உயர்ந்த வைஷ்ணவர்கள் அவர்கள். அது மாதிரி பாகவதம் படிக்கிறாங்க, பகவத் பக்தியில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் அவமதிச்சிட்டா பகவான் மன்னிக்கவே மாட்டான். அதனால சொல்றார், சங்கே புருஷம் பிரம்ம குல அவமானாத்து. ஆனா பார்த்தா அவர்கள் பார்த்தா பைத்தியம் மாதிரி இருப்பாங்க, ஜடன் போல இருப்பாங்க அவங்க. தத் பிரம்ம சங்கம் தக் புருஷ அசங்கோ ஜடவன் நிகூட விஜான வீரியா விசரஸ்ய அபாரக. அப்படிப்பட்ட நீங்கள் யோகேஸ்வரர்களுடைய போக்கை தெரிஞ்சுக்க முடியாது. ஜடன் போல சஞ்சரிக்கிறீங்க, ஆனா உங்களுடைய தேஜஸை கூடமா மறைச்சி வச்சிருக்கீங்க, பிரம்ம தேஜஸ அப்படின்னு சொல்றாரு. விஞ்ஞான வீரியம்னு ஒரு பதம் இருக்கு. அந்த பிரம்ம அனுபவத்தில் இருக்காராம் அவரு. அந்த அனுபவத்துடைய சாமர்த்தியத்துல லோகமாயை ஜெயிச்சுட்டு சஞ்சரிக்கிறாராம் அவரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ந புரூஹி அசங்கோ ஜடவன் நிகூட, அந்த சங்கமும் இல்லாம சஞ்சரிக்கிறார் பரதயோகீஸ்வரர். அப்படிதான் மகான்கள் சஞ்சரிக்கணும், அப்படிதான் இருக்கணும். இது போல சங்கங்களை கண்டா பயந்து ஓடணும். அது மாதிரி சங்கத்தோடு அதெல்லாம் கொஞ்சம் இறங்கி பேசலான்னா அவருடைய பாசி நம்மளுக்கு ஒட்டிக்கும். ஆமா, அவர்கள் மகா பாவிகள்னா அந்த பாசம் நம்ம ஒட்டிக்கும். அப்போ நம்ம மனசு கல்மஷமாயிடும். அதனால அந்த சங்கத்தை விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. அதான் சொல்ல அசங்கன்னு சொல்றாரு இங்க. எல்லாம் வார்த்தை படிக்கணும். புரூஹி அசங்கோ ஜடவன்னு நிகூட விஞ்ஞான வீரியோ, அப்படி தன்னுடைய பிரம்மானுபவத்தை மறைத்து கொண்டிருப்பவர் அப்படி பரதயோகேஸ்வரர். விசரஸ்ய பாரஹ வச்சாம்சி யோக கிரதிதானி சாது. உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா யோகத்துக்கு சம்மதமானதா இருக்கிறது. நனக்ஷமந்தே மனசாபிச்சே பேத்தும், ஆனா மனசுல எட்டக்கூடியதாக இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. யோக கிரந்தங்களுக்கு சம்மதமானதாக இருக்குது. உங்களுடைய வார்த்தைகள்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யோகிகளுக்கு சம்மதமான வார்த்தைகளை பேசுகிறீர்கள் நீங்க. ஏன்னா ஸ்தௌல்யம் காஷ்யம் வியாதி ஆதேஷ்ட,
சுத்திர பயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ர ரதிர் மஞ்சுர் அகம் மதக சுச்சோ தேகேன ஜாதசிய ஹிமேன சந்தி. இதெல்லாம் உடம்பு பெருக்கிறது, இழைக்கிறது, உடலுக்கு வரக்கூடிய வியாதி, மனசுக்கு வரக்கூடிய கவலை, பசி, தாகம், சண்டை சச்சரவுகள் ஆகிய களி, இச்சை, முதுமை, தூக்கம், நித்ரா, ரதிர் ஆசை, மஞ்சு கோபம், அகங்காரம், அகம் மத மமகாரம், சுச்சோ கவலை, இதெல்லாம் தேகேன ஜாதசிய ஹிமேன சந்தி. இதெல்லாம் தேகத்துக்கு தானே தவிர இந்த ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதான் அனுபவத்தில் இருக்கிறது. இந்த அனுபவத்தில் இருக்கார். அதான் சொல்றாரு இங்க, நீங்க யோக கிரந்தங்கள் சம்மந்தமான விஷயங்களை நீங்க பேசுறீங்க. ஆமா, நீங்க ஆத்மானுபவத்தில் இருக்கீங்க. அப்போ உங்களை போல மகாத்மா, உங்களை போல சிறந்த பிரம்மபூத அனுபவத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட பிராமணர் உங்களை மாதிரி யார் இருக்க முடியும்? இப்போ இது ஜாதி பிராமணரா? கிடையாது, அனுபவ பிராமணர். இவர் பிரம்ம அனுபவத்தில் இருக்கக்கூடிய பிராமணர், அப்படியேப்பட்ட பரத யோகீஸ்வரர். அப்போ யார் அந்த அனுபவத்துக்கு வந்துடுறாங்களோ அவர்கள் பிராமணர்களோட உயர்ந்தவர்களாகிய பிரம்மபூத நிலையில சஞ்சரிக்கக்கூடியவர்கள் பரம பாகவதர்கள். அவர் தான் பகவத் பக்தியில் இருக்கிறவங்க தான் எல்லாரோட உயர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாத்தையும் கடந்துடுவாங்க. அதான் இங்க சொல்றாரு, பச்சாம்சி யோக கிரதிதானி சாது நனக் க்ஷமந்தே மனசா அபிவேத்தம். என் மனசுக்கு அது கோச்சரமா இல்லை அப்படின்றார். நான் யோகேஸ்வரராகிய கபில வாசுதேவரை நோக்கி தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக நான் சென்று கொண்டிருந்தேன். கபில வாசுதேவ தரிசனம் பண்ணி அவர் வாக்குல தத்துவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு நான் போனேன், கிளம்புனேன். ஒருவேளை அந்த கபில வாசுதேவ் தான் நீங்களா அப்படின்ட்டு ரகுகணன் கேட்குறான். அகம்ச யோகேஸ்வரம் ஆத்மதத்துவ விதாம் முனீனாம் பரமம் குரும்பை பிரஷ்டம் பிரவருத்த கிமிஹாரணம் தத்து சாட்சாத் ஹரிம் ஞான கலாபதீர்ணகம். ஞானமே வடிவமானவராக, ஞான கலையில அவதரித்தவராக அப்படிப்பட்ட ஹரியானவர் அவர். அப்படிப்பட்ட கபில வாசுதேவ் தானா நீங்கள்? ஒருவேளை அவர் தான் இந்த சாது ரூபத்துல வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கன்ட்டு கேட்கிறாரு. ஏன்னா நான் தத்துவத்தை அறிவதற்காக தான் நான் முமுட்சுவா தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அவர்கள் கேட்கறதுக்கு. முமுட்சுனா மோட்சம் அடையணுன்ற காரணத்துக்காக கபில வாசுதேவருடைய லெக்சர் கேட்கறதுக்காக போயிருக்காராம், கிளம்பி போறாராம். யாரு? ரகுகணன் பல்லகுல போயிட்டு இருக்கார். அப்போ சொல்றாரு, அப்பா நான் யாருன்றத சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் முன் ஜென்மத்துல 3 ஜென்மத்தை சொல்றாரு. மானா இருந்தேன், அதுக்கு முன் ஜென்மத்துல நான் ஒரு பிராமணனா இருந்தேன். இப்ப ஒரு பிராமணனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கேன் அங்கிற சுகத்துல, புரிஞ்சுக்கோ. ஆனா 3 ஜென்மத்து ஞாபகம் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, ஏன் நான் மான் ஜென்மம் எடுத்த நடுவுல அந்த ஜென்மத்தை கூட 3 ஜென்மத்துடைய ஞாபகம் வந்தது. புரியுதா? எதனால்னா கிருஷ்ண அர்ச்சனம் பிரபவா நோ ஜஹாதி. கிருஷ்ணனை அர்ச்சனம் பண்றதுடைய அந்த பலன் வீண் போகல. அதனால்தான் என்ன காப்பாத்திருக்கு. கிருஷ்ணார்ச்சன பிரபவா நோ ஜஹாதி. பகவானுக்கு அர்ச்சனை பண்ணது வீண் போகல. அப்போ மான் பிறவி முன்ஜென்மம், அதுக்கு முன்னாடி இருந்த பிறவில பரதனா இருக்கும்போது, பரதராஜாவா இருக்கும்போது நான் அர்ச்சனை பண்ணது வீண் போகல. அதுதான் என்ன இப்ப காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆராதனம் பகவத ஈகமானோ மிருகோ அபுபம் மிருக சங்காத் ஹதார்த்தா. அந்த துஷ்ட சங்கமானது கெட்டு போச்சு, எனக்கு மிருகப்பிறவி கிடைச்சு. சாமாம் ஸ்மிருதிர் மிருகதேகே அபிவீர. அதனால்தான் எனக்கு மிருகதேகத்தில் கூட முன் ஜென்மத்துடைய ஞாபகம் இருந்தது வீரன். எதனால்னா கிருஷ்ண அர்ச்சனை பிரபவா நோ ஜஹாதி. அந்த மான் ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்த பரதேவ சரீரத்தில் கிருஷ்ணன் அர்ச்சனை பண்ண, அது வீண் போகல. அதுதான் எனக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து விட்டது என்று சொல்கிறார். சரி, இது எப்படி அடைய முடியும்? உங்க அனுபவத்துக்கு நான் எப்படி வர முடியும்ட்டு ரகுகணன் கேட்கிறான். ரகுகணித்த தபசான யாதி. தபஸ் பண்ணா வந்துட முடியுமாண்ணா? கண்டிப்பா முடியாது. அப்போ நச்சையா யாகங்கள் பண்ணானா? வராது. சரி, வீட்டை விட்டு வெளியே போய் சன்னியாசம் மேற்கொண்ட வருமானா? நிர்பபனாத்து கிரகாத்வா? கண்டிப்பா வராது. வேதாத்தியனம் பண்ணா கிடைக்குமானா? நச்சந்தசா அப்படின்னு கிடைக்காது. நைபர் ஜலாக்தி சூரியஹி. சரி, ஜலத்து மத்தியில தவம் பண்ணா கிடைச்சிடுமா? இல்ல சூரியனை பார்த்துட்டு அப்படி பஞ்சாக்னி மத்தியில இருந்து தவம் பண்ணா கிடைச்சிடுமான்னா? அப்படின்னு கிடைக்காதா. நைப ஜலாக்தி சூரியஹி. அப்ப எப்படிதான் கிடைக்கும்? அப்போ வினா மகத்பாத ரஜோபிஷேகம்.
மகான்கள் அந்த அனுபவத்தில் இருக்கிற மகான்களுடைய பாதத்துள் எடுத்து சிரசில் தரிசிக்காத வரைக்கும் இந்த அனுபவம் உண்டாகாது அப்படின்னு பாரதியோகேஸ்வர் சொல்றார். உடனே காலில் விழுந்துட்டார். பாரதியோகேஸ்வர் காலில் அவள் தான். அது பிறகு அவருக்கு அனுபவம் ஏற்பட்டது. இனிமேல்ட்டு என்ன பண்ண போற, போய் ராஜத்தாண்டு போற என்ன, இனிமேல் இந்த கட்டை அந்த கட்டையில் ஏறாது, பல்லக்கில் ஏறாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சன்னியாசியா அப்படி பகவத் அனுபவத்தில் அப்பாடு கிளம்பிட்டார். யாரு? ரகுவணன். அப்படியேப்பட்ட அருமையான சரித்திரம். எதுக்காக சொல்றேன்னா, மிருகசங்காத் மிருகோ அபவம் மிருகசங்காத் ஹதார்த்தா. அதாவது மிருகத்தினுடைய சங்கத்தினால்தான் நான் மிருகமாக ஆனேன். இங்க உணரார்த்தம் மிருகம்னா லோக சௌக்கியங்கள்ல இருக்கக்கூடிய மனுஷ மிருகங்கள். அதாவதுன்னா ஆத்மலாபத்தை தேடிக்காத மற்ற சௌக்கியங்களை அனுபவிக்கிறது எல்லாமே மிருகங்களும் அனுபவிக்கிறது. அப்போ அவர்கள் மனுஷனா இருந்தும் மிருக சௌக்கியங்களை அனுபவிக்கிற அவர்களும் மிருகங்கள் தான். நர மிருகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான். அப்படிப்பட்டவங்களுடைய சங்கம் நாம எடுத்துக்கூடாது. அந்த மிருக வாழ்க்கை வாழக்கூடிய சங்கம் எடுத்துட்டாவே நம்ம பிறவியும் வியர்த்தமாயிடும் அப்படின்றது இங்க அர்த்தம். அதான் மிருக சங்கோ. அப்போ நம்ம மனுஷ சங்கம் எடுத்துக்கணும்னா யார் ஆத்மலாபத்தை தேடுகிறாங்களோ மகான்கள், அந்த மகான்கள் தான் மனுஷ ஜென்மத்தினுடைய காரியத்தை செய்கிறார்கள். ஆத்மலாபம் அந்த சங்கத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை விட பெஸ்ட் என்னன்னு சொல்றாருன்னா, அதோ அகம ஜனசங்காத் அசங்கோ. இந்த ஜனங்களுடைய சங்கம் வேணவே வேணாம். ஏன்னா எல்லாரும் பக்தர்களாக இருக்க மாட்டாங்களே. எல்லாரும் பக்தர் மாதிரி வேஷம் போடலாம், உண்மையான பக்தர்களாக இருக்க மாட்டாங்க. பக்தி வாசனையே இருக்காது. பாகவதன்னாவே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்க சங்கத்தோட எடுத்துக்க அந்த சங்கம் கொள்ள வேண்டாம். நான் எத்தனையோ பேர்கள் பார்த்துட்டேன். உண்மையிலே எவ்வளோ கோயில்களுக்கு போயிடுறேன், எத்தனையோ இடத்துல ஸ்தாபனங்களுக்கு போயிருக்கேன். அங்கே போனால் சரி உங்க பக்தர்களாச்சே நல்லா எத்தனை நாம இருக்காங்க, திருநெல் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு பேசணும்னா பக்தி விஷயமே அவங்களுக்கு அது ஒரு அலட்சியமா கேட்பாங்க. டக்குன்னு இல்லை எனக்கு டைம் இல்லை, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடும். அந்த பக்தி விஷயத்துல வாசனையே கிடையாது சுத்தமா. அது மாதிரி எத்தனையோ இடத்துல நான் பேச்சு குத்து பார்த்துருக்கேன், பக்தர்களாக நினச்சி பார்த்துருக்கேன். அவங்க இடத்துல பேச்சு குத்துருக்கேன். அவங்க பார்த்தா அந்த பக்தி பற்றி பேசினாவே உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள முகத்தை திருப்பாங்க, ஒரே ஓட்டம் ஓட்டுருவாங்க. இல்லை நம்மளை அப்புறம் பேசுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க, நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அதான் பக்தி வாசனை இல்லாதவங்களுக்கு போய் நம்ம பேச்சு கொடுக்கக்கூடாது. அப்போ அவர்களுடைய வேஷத்தை பார்த்தா பக்த வேஷம் இருக்கும். ஆனால் கோயில்களுக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பகவத் விஷயத்தை பேசினா அப்படியே அவங்களுக்கு நம்மளை பச்சை மிளகா போகிறவங்க பார்ப்பாங்க. அதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால யாருக்கும் நம்ம பேச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் பக்தர்களோ அவங்கள பேச்சு கொடுலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பக்தர்கள் பகவானா பார்த்து நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறான் பாரு, அவர்கள் தான் நமக்கு பக்தர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. பகவத் விஷயத்தை நம்ம பேசினா அவங்க எடுத்துப்பாங்க. நாமளா தேடுற சங்கமானது கண்டிப்பா குருவும் நாமளே தேடக்கூடாது, சத் சங்கமும் நம்மளே தேடக்கூடாது. பகவத் விஷயம் எங்கன்னா சொல்றாங்கன்னா அங்கே போய் உட்காந்து கேட்டுவா, அவ்வளோதான். நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பார்த்தா பக்தி வாசனையே இருக்காது. அவர்கள் வேற விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பக்தியும் அவங்களுக்கு எரேஸ் பண்ணுவாங்க, கெடுத்துருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதை சொல்றாரு. தஸ்மான் நரோ அசங்க சுசங்க ஜாத. அதனால மனுஷனா பிறந்தவங்க என்ன பண்ணலாம்? சங்கம் இல்லாம இருக்கிறது தான் நல்ல சங்கமா. அசங்க சுசங்க ஜாத. அப்போ சங்கம் இல்லாம இருந்தா என்னடா? தனிமையில் இருக்கிறவங்க. தனிமையில் இருந்தாதான் பாகவதம் படிச்சு நல்ல ஞானம் உண்டாகுமா, தூய ஞானம் உண்டாகுமா. ஏகாந்தமா இருக்கும்போது தான் தூய ஞானம் உண்டாகும். நீங்க யாருன்னா பேச்சு கொடுத்தோன்னா அது கலைச்சிடுவாங்க, அதை வேற மாதிரி அதை குழப்பி விட்டுருவாங்க. உண்மையான ஞானம் கிடைக்காது. நீ சாஸ்திரத்தை படிச்சுன்னு இருக்க, ஏகாந்தம் உட்காந்துன்னா உங்களுக்கு உள்ள ஒரு தூய ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் என்ற கத்தியினால இந்த புதர்களை வெட்டி எறிந்து இந்த காட்டை, இந்த சம்சார காட்டை கடப்பாயாக அப்படின்னு சொல்ற. ஞானாசி நேகைவ விவருக்ன மோகக. அப்ப உனக்குள்ள இருந்த மோகம் என்ற இந்த புதர்களை வெட்டி எறிந்து இந்த காட்டை கடப்பாயாக அப்படின்னு சொல்ற. அரிம் ததிகா கதனம் சுதாபியாம் லத்த ஸ்மிருதிர் யாத்தி அதிபாரமத்வனஹ. அப்போ ஹரிகதன சுதாபியாம், ஹரியுடைய கதைகளை கேட்டு அந்த நம்ம இழந்த ஆத்மலாபத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அக்கறையை கடப்போமாக, கரையை அடைவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த சம்சாரன்ற காடை வர்ணிக்கிறாரு. அடுத்த இடத்துல பார்த்தா சம்சாரத்தை காடை வர்ணிக்கிறார். துரத்தையே அன்பை அஜயா நிவேசிதோ. இந்த மாயை ஆகிய அந்த சம்சார காடு கடக்கிறது ரொம்ப கஷ்டமா, துரத்தியன்றார். அதுதான் எப்படி கடக்கணும்னு முன்னாடி சொல்லிட்டாரு. என்னன்னா பகவானுடைய நினைவுனால லத்வ ஸ்மிருதிர் அதிபாரமத்வனகா, ஹரியுடைய கதையை தியானம் பண்ணி ஹரியுடைய கதையை கேட்டு 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 அந்த நினைவுனாலேயே இந்த சம்சார சாகத்தை கடப்பாயாக என்று அருமையா சொல்லியிருக்காரு பரதயோகேஸ்வரர். ரகுவணன் அதை கேட்டுதான் அவரு பிரம்மபோத நிலையை அடைகிறார். ரகுவணனம் அருமையான சரித்திரம். ராம 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 ராம. அதனால பழக்கம் பார்த்து பழகணும். நல்லவங்க இந்த பாகத்து நல்லவங்க போல தான் இருப்பாங்க. ஆனால் மகா துஷ்டர்களோட பழகிடக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். ஆனால் சாதுக்களோட பழங்க. இல்லாட்டி நம்மளே வீட்டில் உட்காந்து பாகவதம் படிச்சாவே நம்மளுக்கு நிறைய புரியும், நல்ல விஷயங்கள்லாம் தெரியும், அனுபவம் ஏற்படும். ராம 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 ராம.